ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எஸ்ஐபினா என்ன, எஃப்டினா என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதோட அட்வான்டேஜஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கும் போது ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எப்படின்னா நியூஸில் நிஃப்டி 100 டவுனு, சென்செக்ஸ் 300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி நியூஸை கேட்கும்போது நமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலேன்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதா எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. ஓகே, நம்ம வீடியோவில் பார்த்த மாரி நிஃப்டியும் சென்செக்ஸுமே ஒரு முக்கியமான 2 பில்லர்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிளேஸ். இங்கே இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். அங்கே எப்படி நமக்கு தேவையான பொருளாக நம்ம வாங்கிக்கிறோமோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த தேவையான கிராசரிக்கு பதிலாக நம்ம ஷேர்ஸ் வாங்குகிறோம். ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். இதில் 2 பில்லர் என்னென்னா, ஒன்று நிஃப்டி, இன்னொன்று சென்செக்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் இண்டெக்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், ஒரு 20 பேர் உள்ள கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 5 பேர் நல்லா படிப்பாங்க, 5 பேர் ஒரு ஏவரேஜாக படிப்பாங்க, பேலன்ஸ் ஒரு 10 பேர் பிலோ ஏவரேஜாக படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் மார்க் கேட்குறதோட அந்த கிளாஸோட ஏவரேஜ் எடுத்து கால்குலேட் பண்ணோன்னா ஓவராலாக அந்த கிளாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதேமாரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எக்கச்சக்க கம்பெனி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம போயிட்டு ஒவ்வொரு செக்டாரும் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும் என்ன இருக்குன்னா, டாப் 50 இல்லைனா டாப் 30 பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ். இப்போ ஒரு பேங்க்னு எடுத்துட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிஃப்டியில் இருக்கும். இப்போ ஒரு வேறு ஏதாவது டிசிஎஸ், ஒரு ஐடி கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா டிசிஎஸ் இது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா கம்பெனியுமே இந்த நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷனை பார்த்தா நம்ம ஓவராலாக நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுதான் இந்த மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹெல்த்தை காமிக்கும். இப்போது ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஓவரால் எல்லா செக்டரும் நல்லா பூம் ஆகிட்டுருக்கு, ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த இண்டெக்ஸில் டவுன் ஆகிற மாதிரி காமிச்சிது அப்படின்னா எல்லா கம்பெனியும் கொஞ்சம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு செக்டாருமே ஏதோ ஒரு செக்டார் பூம் ஆகும், ஏதோ ஒரு செக்டார் டவுன் ஆகும். ஆனால் ஏவரேஜ் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக எல்லா கம்பெனியும் சேர்த்து ஸ்டாக் மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி கணிக்கலாம்னா, இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூலயமா நம்ம கணிக்கலாம். சென்செக்ஸ் அதாவது சென்சிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இதில் டாப் 30 கம்பெனிஸ் இன் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை இது ட்ராக் பண்ணும். ஸோ இதுதான் சென்செக்ஸோட வேலை. இது 1979 ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதோட வேலை என்னென்னா, நம்ம டாப் 30 கம்பெனிஸ் இன் இந்தியா, ஒரு ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், எஸ்பிஐ, இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ட்ராக் பண்ணி ஒரு ஏவரேஜாக நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறது தான் சென்செக்ஸோட வேலை. நிஃப்டினா நேஷ்னல் 50ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட சிம்பிள் என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இதில் டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸ் இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். இதில் எல்லா செக்டாருமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி இருக்கும், ஃபார்மா இருக்கும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, பேங்கிங், எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த நிஃப்டி. ஸோ இந்த நிஃப்டி எப்படி சொல்கிறதுனா, இதோட ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா கம்பேரிங் டு சென்செக்ஸ் இதோட ட்ரேடிங் வால்யூமே கொஞ்சம் அதிகம்தான். நம்ம நிஃப்டின்னு என்னென்னு பார்த்தாச்சு, அப்புறம் சென்செக்ஸ்னு என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இதோட ரெண்டுத்தோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோட எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸோடது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் நிஃப்டியோடது என்எஸ்சின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.
இதில் சென்செக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30 கம்பெனி இருக்கும். அதுவே நிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா 50 கம்பெனி இருக்கும். சென்செக்ஸ் வந்து நிஃப்டிக்கு கொஞ்சம் முன்னதாகவே ஆரம்பித்தது, அதாவது 1875லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த பாப்புலாரிட்டி பார்த்துட்டிங்கன்னா சென்செக்ஸ் மேக்ஸிமம் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மாடர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே இந்தியன் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் கவரேஜும் அதோட பேஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட டிஃப்ரென்சஸ். ஓகே, இந்த நிஃப்டியும் சென்செக்ஸும் எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, இந்த இண்டெக்ஸ் ரைஸில் இருந்தால் மார்க்கெட் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது நிஃப்டியோட பாயிண்ட்ஸும் சென்செக்ஸோட பாயிண்ட்டும். அதுவே ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ப்ரெஷர் இருக்குது, அதனால் சிக்னல் வந்து லோவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்வெஸ்டர் வந்து டெசிஷன் எடுக்கும்போது இந்த நிஃப்டியோட வேல்யூஸும் சென்செக்ஸோட வேல்யூஸும் பார்த்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் சென்செக்ஸையும் நிஃப்டியும் மார்க்கெட் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னமோ ரொம்ப பெரிய கான்செப்ட் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு சிம்பிளான டாபிக் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நியூஸில் வந்து நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸோ அப்போ டவுனுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். நிஃப்டி வந்து 150 புள்ளி மேலே போயிடுச்சு, சென்செக்ஸ் 100 புள்ளி மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்னா கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே டவுனில் இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.